வணக்கம். ஒரு கொடூரமான சம்பவத்த பத்தி தான் பேச போறோம். சமீபத்தில நடந்த ஒரு கேஸ். இந்த கேஸ் நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது எதர்ச்சியா நான் பார்த்தது. அ கண்டம் துண்டமா வெட்டி போடப்பட்ட ஹியூமன் பார்ட்ஸ் ஆக்ரால ஒரு கன்டோன்மென்ட் ஸ்டேஷன் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சூட்கேஸ் இருக்கு. ரொம்ப நேரம் யாருமே கண்டுக்காம இருக்காங்க. ஆல்மோஸ்ட் சில மாரி நேரங்கள் அந்த சூட்கேஸ அண்டுறதுக்கு ஆளே இல்ல அப்டின்னோனே, யாரோ ஒருத்தர் போயிட்டு அதுக்குள்ள என்ன இருக்கு அப்டின்றத பார்க்குறப்போ, அந்த துர்நாற்றம் வீசுறது மட்டும் இல்லாம, அத பார்த்தோனே தெரிஞ்சிருச்சு, சரியில்ல இதுக்குள்ள அப்டின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே போலீஸ் ரயில்வே போலீஸும் அத திறக்கிறப்போ உடம்பு ஒரு பெண்ணுடைய உடல் பாகங்கள் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இருக்கு. உடனே பரபரப்பாகி விசாரணைய சிசிடிவி மூலியமா தொடங்கி, எங்கேருந்து வந்துச்சு அப்டிங்கிறத பார்க்கறதுக்காக ட்ரேஸ் பண்ணா அது ஒரு ட்ரெயின்லேருந்து இறங்கி ஒருத்தவங்க வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. 2 பேரு. ஒரு ஆண், ஒரு பெண். அவங்க 2 பேரும் எங்கே போறாங்க அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணி பார்க்குறப்போ, திருப்பியும் நம்ம சென்னைக்கு வருது. சென்னையில ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அவங்க போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு, அதற்கப்புறம் விசாரணைய முடிக்க விடுது போலீஸு. ஆக்ராலேருந்து பார்த்தீங்கன்னா, இங்க இன்ஃபார்ம் பண்ணோன்னே, இங்க இருக்கக்கூடிய போலீஸ் விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சோனே ஒரு 2 நாள் ஆகியும் இந்த 2 பேர் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கவே முடியல. சிசிடிவில ஈஸியா இவங்களுடைய முகம் பதிவாயிருந்துச்சு. முக்கியமா அந்த பெண்ணுடைய முகம் பார்த்தீங்கன்னா, ஈஸியா பதிவாயிருந்துச்சு. பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு யார் வேணா சொல்ற அளவுக்கு அந்த முகம் இருந்துச்சு. ஆனாலும் எப்படி 2 நாள் போலீஸோட பிடியிலேருந்து தப்பிச்சு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க சூழ்நிலையிலேயே, அவங்கள கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு போலீஸ் ஒரு நியூஸ் சொல்றாங்க. அப்போ போலீஸ் அவங்க வீட்டுக்குள்ள போனப்போ, அந்த ஆணையும் பெண்ணையும் கூடுவாஞ்சேரியில இருக்க அவங்களோட வீட்ல கண்டுபிடிக்கிறாங்க. வீட்ட தொறந்து உள்ள போனப்போ அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் தான் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. வழக்கமா கொலை பண்ணிட்டா அந்த உடம்ப அப்படியே விட்டுருவாங்கல்ல, இல்ல பெட்ரோல் ஊற்றி எரிக்க ட்ரை பண்ணுவாங்கல்ல, புதைக்க ட்ரை பண்ணுவாங்க. குறிப்பா இதெல்லாம் பண்றது அப்படிங்கிறது மோஸ்ட்டா மாட்டிப்பாங்க. எப்படி எவிடன்ஸ மறைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்களோ, மோஸ்ட்டா மாட்டிப்பாங்க. அதில எரிக்க ட்ரை பண்ற நெறைய பேர் பாதியில ஏனோ தானோன்னு எரிச்சு பார்த்தீங்கன்னா, அதுவே ஒரு எவிடன்ஸா போயிரும். இல்ல புதர்ல போட்டுருவாங்க. அத தான் நாய் காட்டி குடுத்துரும். அதுக்கப்புறம் அதுவா புடிச்சிருவாங்க. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு, நெறைய உடல் பாகங்கள வெட்டி, பிரியாணி சமைக்கக்கூடிய ஒரு குண்டால போட்டு, அதில மாவு, அப்புறம் வெஜிடபிள்ஸு, இன்னும் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் போட்டு, அ வேக வச்சு டம் போட்டு அத மூடி வச்சிருக்காங்க. டம் பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அந்த மாரி அந்த பெரிய தேக்ஸால ஆல்மோஸ்ட் குக்டா பார்த்தீங்கன்னா, மனித உடலுடைய சில பார்ட்ஸ்லாம் இருக்கு. இத படிக்கிறப்பவும் சரி, இத கேட்கிறப்பவும் ரொம்ப கொடூரமா இருக்கும். எனக்கே தெரியுது. ஏன் இந்த அளவுக்கு போனாங்க? அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. சரி, இந்த பிரியாணி மாரி பண்ணி வச்சிருந்தாங்க. பிரியாணின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க சொல்றப்பவே இனிமேல் உங்களால பிரியாணி சாப்பிட முடியாம போயிருச்சுன்னா என்ன பண்றது? அத ஏதோ சமைக்க ட்ரை பண்ணியிருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட்டு கேள்வி நம்மளுக்கு என்ன வரும்னா, இவங்கலாம் கேனிபிள் மாரி ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தாங்களா? மனித உடம்ப பார்த்தீங்கன்னா, சமைச்சு சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்டவங்களா? அப்படின்னு. அதற்கப்புறம் தான் விசாரணையில என்ன தெரிய வருது அப்படின்னா, எவிடன்ஸா இத அழிக்கணும்னா, இதுக்கு வேற வழியே இல்ல. வேற எங்க தூக்கி போட்டாலும், இல்ல எங்க வச்சாலும் எப்படியோ ஒரு வகையில மாட்டிப்போம் அப்படிங்கிறத நெறைய கேஸஸ்லாம் ஏற்கனவே பார்த்துருக்காங்களான்னு தெரியல. அதனால பிரியாணி மாரி செஞ்சு ரோட்லயோ, இல்ல நாய்களுக்கோ போட்டுட்டா அதுங்க சாப்பிட்டுரும் அப்படின்னு நெனச்சிருக்காங்க. ஒரு வேளை அப்படி நெனச்சிருக்கலாம் அப்படின்னு இப்போ வரைக்கும் நடந்த விசாரணையில தெரிஞ்சிருக்கு. யார் அந்த பெண்? ஏன்டா இப்படி கொடூரமா கொலை பண்ணீங்க? கொலை பண்ணது மட்டும் இல்லாம சமைக்கிற வரைக்கும் போயிருக்கீங்களே! தெரியல யூடியூப்ல ஏதாவது ரெசிபி கிசிபி பார்த்தாய்ங்களா? ஹவ் டூ குக் அ ஹியூமன் பிரியாணி அப்படின்னு. இதில என்னன்னா, இதில 3 பேர். 2 பெண், 1 ஆண் பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம் அண்ட் ஒடிஷா இந்த மாநிலத்தில தங்கியிருக்காங்க. மன்னிக்கணும், நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்களோட பேர் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியல. இந்த கொலையுண்ட பெண் பேர் ஹைதுல் நிஷா. அவங்களுடைய பாடி பார்ட்ஸ் தான் அதுக்குள்ள கிடைக்குது. இங்க தங்கியிருக்கிற அந்த ஆளோட பேர் பார்த்தீங்கன்னா, மாணிக் உத்தின் லஸ்கர். அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் பக்மதி மஜ் அப்படின்னு அதுதான் புரொனன்சியேஷன் நெனைக்கிறேன். இந்த 2 பேரும் தான் சேர்ந்து இந்த ஹைடுல் நிஷாவ பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரே வீட்ல தங்கியிருந்தாலும், வேறு இடங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே வீட்ல தங்குனாங்களா? இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு உறவு இருந்ததா? அப்படிங்கிறது தான் இப்ப விசாரணை போயிட்டுருக்கு. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் இன்ட்ராகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள இருக்க உறவ கெடுக்க இந்த பெண் வந்ததாகவும், அதனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆர்கியூமென்ட் அப்படிங்கிறது முத்தி போய் கொலை பண்ணிட்டதாகவும், அதற்கப்புறம் அதோட தடயத்த மறைக்கிறதுக்காக இந்த மாரி துண்டு துண்டா வெட்டி பெட்டியில போட்டு எங்கேயாவது போய் போட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்ததும், இன்னொரு பக்கம் மீதி இருக்க பார்ட்ஸ டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக குக் பண்ணதாகவும் சொல்றாங்க. ஸோ மனித மூளை தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னா, எப்படியெல்லாம் யோசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இது எவ்வளோ சீரியஸான விஷயம்.
அதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த பிரியாணியை சாப்பிட்றதுக்கு ஒரு ரிவ்யூவர் இருப்பாரே, அவரை வந்து அவர் பேரை வந்து ஃபுல்லாக கீழே டேக் பண்ணி போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த ரிவ்யூவர் பற்றி நம்ம யோசிச்சோன்னா யாருக்கு தெரியும்? வியூஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாணியும் சாப்பிட்டு வந்து ரிவ்யூ பண்ண மாதிரியான ஒரு ஆள் தான் அவர். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, ஹியூமன் மைண்ட் வந்து எந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு கொலை பண்ணிட்டதுக்கு அப்புறமும் அந்த கொலையை போய் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓடிடுவாங்க. இல்லை போய் சரணடைஞ்சிருவாங்க. இல்லை அதை மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி அந்த உடலே வந்து காணாமல் போகணும் அப்படின்னு வைக்கிறது வந்து ஒரு மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டுக்கு எப்படி போவாங்க? ஏன்னா டக்குன்னு ஒரு கோவத்தில் கொலை பண்ணிடுறது அப்படிங்கிறது வேற. அதற்கப்புறம் உட்காந்து ஒரு பாடி பார்ட்டை வந்து துண்டு துண்டாக அறுக்கிறது அப்படிங்கிறத ஒரு மனநிலைக்கு போனால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் பண்ண முடியும். இது நம்ம ஊரில், அதாவது தமிழ்நாட்டில், இந்தியாவில் பல வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆளவந்தார் கொலை வழக்கு அப்படிங்கிற ஒரு கேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணி சென்னை முழுக்க வந்து உடற்பாகங்களை எல்லாம் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இன்னொரு ராகிங் கேஸ், ஜான் டேவிட் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசு கேஸ். இது வந்து நிறைய பேருக்கு 90s இருக்கவங்க தெரிஞ்சிருக்கும். ராகிங் பண்ணி மெடிக்கல் காலேஜில் ராகிங் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவனை கொன்று அவனுடைய உடம்பை வந்து அவன் வந்து ட்ரெயின் டாக்டராக வந்து படிச்சுட்டு இருந்தான்றதுனால அதை ப்ராப்பராக சர்ஜிக்கலாக வந்து பண்ணி அதை ஒரு பெட்டியில் போட்டு ட்ரெயினில், இன்னொரு பெட்டியில் போட்டு பஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தலையை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சாங்க, ஏதோ ஒரு ஆற்றுலையோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேசஸ் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி மனித மூளை அந்த லெவலுக்கு போகிறப்போ வந்து நடக்கிறது தான். இன்னொரு வினோதமான ஒரு கேஸு, இந்த மாதிரி நிறைய கேசஸ் நடந்திருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெல்லியில் 1995 வந்து பார்த்தீங்கன்னா நைனா சாஹில், அதாவது இதை தந்தூரி மர்டர் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. கொஞ்சம் ஹார்ட்லாம் யாருக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குமோ அவங்களாம் வந்து இதை பார்க்காதீங்க, ஏன்னா கேட்கறதுக்கு கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். சுஷில் சர்மா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒய்ஃபோட தொல்லை தாங்க முடியாமல் அவங்கள வீட்டிலே வந்து கொலை பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, அவருக்கு தெரிஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சமையல் அறைக்கு போய் தந்தூரி சிக்கன் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களுடைய உடல் பாகங்களை வெட்டி அது ஆல்மோஸ்ட் தந்தூரி மாதிரியே வந்து பண்ணியும் முடிச்சிட்டார். ஸோ இந்த கேஸ் வந்து 1995 அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாலாம் இல்லவே இல்லை அப்படிங்கிற காலகட்டத்திலே இந்த கேஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து பேசப்பட்டு அதை தந்தூரி மர்டர்னே வந்து பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரத்தா வாக்கர் மர்டர், இது வந்து 2022 நடந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி உடம்பை வெட்டி எங்கேயும் தூக்கி போடாமல் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வீட்டில் சில இடங்கள்னு அப்படியே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஒரு பணத்து கூட, அதுவும் வெட்டப்பட்டு பணத்து கூட வந்து எப்படி வந்து அதே வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப அந்த டைமில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அப்புறம் புட்டா வெங்கட்ட மாதவி கேஸ், இது வந்து ஹைதராபாத்தில் போன வருஷம் தாங்க 2025 தான் நடந்துச்சு. அதில் என்ன பண்ணிட்டாங்க, வெட்டினது மட்டும் இல்லாமல் சின்ன சின்னதாக வெட்டி ப்ரெஷர் குக்கரில் போட்டு அதை பாயிலிங் மாதிரி வந்து குக் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அந்த பர்டிகுலர் கேஸில் மட்டும் அந்த கொலையாளி ஏன் இந்த மாதிரி அந்த குக்கருக்குள்ளே போட்டு நீ வந்து சமைக்க ட்ரை பண்ணு கேட்டால் கடைசி வரைக்கும் சரியான பதிலே சொல்லலை. இங்கேயாவது இவங்க வந்து மேபி அந்த மறைக்கிறதுக்காக அதை வந்து பண்ணோம் அப்படின்னு மேபி இப்போ வரைக்கும் முதல் கட்ட விசாரணைகள் தெரிஞ்சிருக்குல்ல, அந்த கொலையில் வந்து அவன் வந்து இப்போ வரைக்கும் கிளியராக எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறதா விசாரணை வெளில வந்திருக்கு. அப்போது நம்ம இமேஜினேஷன் டைரெக்டாக எங்கே போவோம், அவன் எதுக்கு ப்ரெஷர் குக்கரில் வச்சு சமைச்சிருப்பான் அப்படின்றத அந்த இமேஜினேஷனை அந்த அந்த விஷயத்தை வந்து உங்களுடைய மைண்டுக்கே வந்து விட்டுறேன். ஸோ நான் ஏன் அந்த மென்டல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போது கொலை பண்ணிட்டோன்னு கிரிமினல்ஸ் பொதுவாக யோசிக்கக்கூடிய விஷயம் தடயத்தை மறைக்கணும், தப்பிக்கணுன்றது தான். அப்போ தான் அவங்க செய்யக்கூடிய தவறுகள் எவிடன்ஸாக வந்து ஏதாவது ஒரு எவிடன்ஸை விட்டு போவாங்க, அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க, லுக் பிடிச்சி அப்படியே போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு மனநிலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கொலை பண்ணிட்டோம், ஆமாம் கொலை பண்ணிட்டேன், அதுக்கு மேலே கண்டிப்பாக நான் அதை மறைப்பேன், இதிலிருந்து நான் வெளில வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் இல்லாமல் ரொம்ப நிதானமான ஒரு மனநிலைக்கு போயிடுவாங்க. ஒருத்தங்களை கொலை பண்ணிவிட்டு அதை வந்து பார்ட்ஸ்லாம் வெட்டி அதை வந்து சமைக்கிறது நிதானமான மனநிலையா அப்படின்னு கேட்டால் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பேனிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பேனிக் வந்து சில பேருக்கு கொலை பண்ணிட்டோன்னே அந்த பேனிக் பட்டன் வந்து ஸ்டாப் ஆகிடும், அந்த ரியாக்ஷனே அவங்ககிட்ட இருந்து வரவே வராது. அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளியராக சில கிரிமினல்ஸ்க்கு ஒரு ஒரு சாதாரண ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போயிடுவாங்க. இப்போ நம்ம இதில் வந்து தப்பிக்கிறதுக்காக தெளிவாக என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களோட மூளையை வந்து யோசிப்பாங்க. அதற்காக இவங்க பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஆப்ஷன்னு சொல்ல, ஏதோ ஒரு ஐடியாவை யோசித்து அதன் மூலியமாக நம்ம ஈஸியாக தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போகிறப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பத்தி, குற்ற உணர்வு, மனிதம், இது அறம் எதுவுமே இருக்காது.
அந்த நேரத்தில் அவங்க தோன்றதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து அதை வெட்டி அந்த ஹியூமன் பார்ட்ஸை வந்து வெட்டுறதுன்றது. ஏன் நான் வெட்டி வெட்டி திருப்பி சொல்கிறேன்னா, நம்ம கறிக்கடை அண்ணா இருக்கார்ல, அவர் வந்து ஈஸியாக சக் சக் சக்குன்னு பார்த்துட்டே வெட்டுறாரு. நம்மளால் பல பேர் அதை பார்க்கக்கூட வந்து முடியாது. சில பேர் சாப்பிட்றவங்களே பார்த்தீங்கன்னா, என்னால் அதை பார்க்க முடியாது. நான் அதுக்கப்புறம் சமைச்சோட தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மனநிலைக்கு போகிறவங்க முதல் முறையாக ஒரு ஹியூமன் பாடியை வந்து வெட்டுறாங்க அப்படின்னா, அது யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் போயிட்டு அது நின்றுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி நடக்கக்கூடிய கொலைகளில் அந்த மனநிலைக்கு அந்த கொலையாளி போகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் வந்து பார்க்கப்படுது. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் அப்போ உடைவாங்களா, இல்லை தண்டனை எப்போ உடைவாங்களா? சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் இல்லை வாழ்நாள் முழுக்க உடையாமல் ஆமாம் நான் இதை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த கிரிமினல்ஸ் அவங்க வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ஆடுறது மட்டும் இல்லாமல் புலம்புறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து சிறைவாசிகள் கூட பண்ணுறதெல்லாம் வந்து நிறைய கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் சில பேர் இந்த கேட்டகரியில் சில பேர் எப்படின்னா, என்றைக்குமே அதுக்காக வந்து நான் குற்ற உணர்வே நான் வந்து ஃபீல் பண்ணவே மாட்டேன், நான் செஞ்சதை செஞ்சேன் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பாங்க. அதற்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட வந்து விட மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் செட் வந்து இந்த கொலையில் ஒரு முக்கியமான மேட்டராக இருக்குது. ஸோ நம்ம ஊரில் நடந்திருக்கு, குடுவாஞ்சேரியில், சென்னையில். அப்படிங்கிறதுனால இது பரபரப்பாக பேசப்பட்டதே. சரி, இந்த பிரியாணி மர்டரை பற்றி பேசுங்க, பிரியாணி மர்டர்னு நானே பேர் வச்சுட்டேன்னா பேசுங்க பேசுங்க அப்படின்னாங்க. அதனால தான் நான் பேசினேன். இப்போ நீங்கள் அந்த ஃபுட் ரிவ்யூவர்கிட்ட போய்ட்டு அவர்கிட்ட என்ன கேட்கணுமோ நீங்கள் கேட்டுக்கோங்க. நன்றி.